தரேன் போகிறேன். வா 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 வா. இங்கே பாருங்க வா வா. நான் சொன்னேன்னா ஓடி வந்துடுவான். அங்கே ஓடி வருது பாருங்க. ஏய் சரி. ஆனால் எனக்கு என்னக்கா வா போகலாம், வீட்டுக்கு போகலாம், அந்த சைடு போகலாம் வா. சாதிக்கணும்னு நினைச்சா கூட சாதிக்க முடியாம போகுது. ஏன்னா சாதிக்க நினைக்கிறவங்களுக்கு வர சோதனை தான் பெரிய வேதனை. அப்படின்னா நீ சாதிக்கிறன்னு சொல்ல வர? அப்படின்னு யார் சொல்ல? நான் ஒன்னு நினைச்சேன்னா அதை அடையாம விட மாட்டேன். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா டே வித் டாக் மீ. இரு சாரா இரு ஓப்பன் பண்ணுறேன். அமைதியாரு இருந்தால் ஓப்பன் பண்ணுவோம். அமைதியாரு நட வா நட. சரி அமைதியார் மழை வேற வருது. இரு சரி இரு அமைதியாக இருந்தால் ஓப்பன் பண்ணுவேன். அமைதியா இரு. நட. வெளியே விட்டால் போகிறதே இல்லை, ஆட்டம் போட்டுகிட்டே இருப்பேன். சாரா, நம்ம நியூ டாகுங்க இது நான் உங்ககிட்ட ரிவீல் பண்ணியிருக்கவே மாட்டேன். ரொம்ப நாள் ஆச்சு. இதை நான் இப்போ தான் ரிவீல் பண்ணுறேன். ஜெர்மன் ஷெப்பர்டுங்க இது. ஜெர்மன் ஷெப்பர்டில் வந்துட்டு இப்போது 1 வயசு ஆச்சுங்க. இதுக்கு 1 வயசு டாக் மாதிரியே இருக்குது பாருங்கள். 1 வயசு ஆச்சு இதுக்கு. ஷார்ட் கோட்டு தான் இது, மீடியம் கோட்டுங்க. ஷார்ட் கோட்டில் மீடியம் கோட்டு இது. 1 வயசு ஆச்சு. டாக் பேர் பார்த்திங்கன்னா ஷாரா. லேடி டாக் தாங்க. இடம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். பின்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா பச்சை பசேன்னு இருக்கும். பார்த்திங்கனாலே தெரியும். இடம் வந்துட்டு ஃப்ரீயாக இருக்கும். நம்ம மட்டும்தான் இங்கே ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த இதுவுமே இல்லை. நம்ம சாராவுக்கும் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் சூப்பராக விளையாடுறதுக்கு நல்லாயிருக்கும். சாரா, ஜெர்மன் ஷெப்பர்ட் டாக் யாராவது வச்சுருந்தீங்க அப்படின்னா இது எப்படியெல்லாம் மெயின்டைன் பண்ணுறீங்க, என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு அப்படியே சொல்லுங்கள், நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி நானும் வச்சுருக்கேங்க. அது வந்துட்டு கிராஸ் தான். அது ஜெர்மன் ஷெப்பர்டோட கிராஸ் தான். ஓரளவுக்கு தான் வளரும், சின்னதாக தான் இருக்கும். என்ன சொல்கிறது, எனக்கு இங்கேருந்து இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹைட்டாக வந்து தாவுச்சுன்னா இந்த அளவுக்கு வந்துட்டு வருங்க. ஏன் சாரா டாய், நான் இதுக்கு வந்துட்டு டயட் ஃபுட்டெலாம் கொடுக்குறது வந்துட்டு பெடிகிரி தான் கொடுத்துட்ருந்தேன். அதுக்கப்புறம் போக அப்படியே சாப்பாடுக்கு சேஞ்ச் பண்ணியாச்சு. டாக்டரை கன்சல்ட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்துட்டு அவங்க சொன்னாங்க, அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு கொடுத்துக்கலாங்க. ஏன்னா குறிப்பிட்ட வயசு முடியுந்தால் அது வந்துட்டு பெடிகிரி சாப்பிடும், அதுக்கப்புறம் சாப்பிடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி இல்லை, சில டாக்ஸ் வந்து சாப்பிடும், சில டாக்ஸ் வந்துட்டு அதை அவாய்ட் பண்ணிடும். நம்ம டாக் வந்துட்டு நம்ம சாரா வந்து சாப்பிட்டுட்டே தான் இருந்தா. நான் தான் சரி ஓகே சாப்பாடுக்கு வந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா வந்துட்டு இதுக்கு கறியெல்லாம் போட ஆரம்பிப்போம். நான் வந்துட்டு எப்பயுமே இதுக்கு பீஃப் தாங்க போடுவேன். பீஃப் போட்டால் தான் வந்துட்டு இதுக்கு வந்துட்டு நல்லா உடம்பு பிடிக்கும். அதுக்கப்புறம் நல்லா வளரவும் செய்யும். போனுக்கு அதுக்கு ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும். அதனால் வந்துட்டு நான் பீஃப் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். சிக்கன் வந்துட்டு ஏதோ ஒரு நாள் போடுவேன். சிக்கனில் வந்துட்டு இந்த சிக்கனோட காலெல்லாம் போட ஆரம்பிப்பேன். கால் போட்டால் வந்துட்டு அதோட பல்லுக்கு ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் வந்துட்டு சயின்டிஃபிக் பிரகாரம் வந்துட்டு எனக்கு தெரியல. நானும் வந்துட்டு எல்லோரும் சொல்கிறத கேட்டுட்டு அப்படியே நான் போடவும் செஞ்சுட்டேன். இப்போ காலையில் வாக்கிங் தாங்க விட வந்தேன். வாக்கிங் விட வந்ததுக்கு அது அவள் அங்கங்கே சுற்றிட்டுருக்குறான். இந்த சைடில் பார்த்திங்கன்னா முயல் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அதனால் வந்துட்டு அவள் எங்கெங்கேன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கிறான். முயல், இன்செக்ட்ஸு நிறையா போகுங்க. சொல்ல முடியாது, பாம்பு வந்தாலும் வரலாம், நிறைய இருக்குது. ஆனால் வந்துட்டு இங்கே நானே பார்த்துருக்குறேன், பாம்புகள்லாம் வந்துட்டு சர்வசாதாரணமாக வந்துட்டு இங்கே போகும். எந்த இடத்துல வேணால் இங்கே இருக்கலாம், நம்ம சொல்லவே முடியாது. எந்த இடத்துல வேணால் இங்கே இருக்கலாம். சாரா இங்கே வா அங்கே போகாதீங்க, வா அங்கே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்குல்ல. இங்கே சுற்று, இப்படியே சுற்று. சாரா வா, இங்கே சுற்று, இப்படியே சுற்று. அங்கெல்லாம் போயிட்டுருக்காத. ஏன்னா நம்ம சாராக்கு தெரியாதுங்க. அவள் டக்குன்னு எதுவாக இருந்தாலுமே, இப்போ நம்ம வீட்டில் ஒரு பூச்சி வந்தாலுமே கூட டக்குன்னு பிடிச்சி டக்குன்னு இழுத்து வீசிடுவா, வாயை இழுத்து வீசிடுவா. அதனால தான் நம்மளுக்கு பயமாக இருக்குது. அந்த சைடு ஒரு ஸ்னேக்ஸ் தானே இருந்தாலுமே கூட
டக்குன்னு இழுத்துட்டா அப்படின்னா அது வந்துட்டு எந்த ஸ்னேக்ஸ் உள்ளே இருக்குன்னு சொல்ல நமக்கு தெரியாது. டக்குன்னு இழுத்துட்டா கூட அது தெரியாமல் கொத்திருச்சுன்னா கூட நம்மளுக்கு ரொம்ப தாங்க முடியாது. அதனால தான் அங்கே விடுறதில்ல. அதனால தான் இப்போ போயிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு அவளே வந்துடுவா. இருந்தாலும் கூட வந்துட்டு ஒரு ஆள் இருந்தால் தான் நம்மளுக்கு சேஃபு. அது என்ன பண்ணுது என்ன எங்கே போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்ருக்க முடியும். ஐயோ அங்கே தெரியுது அவங்களுக்கு ஒரு டாக் ஒன்று போகுது பாருங்கள். அவளை பார்த்துட்டான்னா ஓடிடுவான். அவன் ஓடிட்டான் பாருங்க. அது வந்துட்டு பாருங்கள் இந்த ஆப்போசிட் வீட் டாக் தான் அது. அதனால சாரா இவா வாண்ண வா போல வா 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 அப்படிதான் வா வாடி. நான் எங்கேருந்து கூப்பிட்டாலுமே சாரா வந்துடுவா டக்குன்னு. அந்தளவுக்கு ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 4 கமெண்ட்ஸ் வந்துட்டு சாராக்கு தெரியும். சிட்டு, ஸ்டே, அதுக்கப்புறம் ஹீட்டு, அதுக்கப்புறம் வெயிட், அதுக்கப்புறம் நோ அப்படின்னு சொல்லி அந்த கமெண்ட் மட்டும் நான் பழகி வச்சுருக்கிறேன். அதை சொன்னாலே வந்துட்டு சாரா வந்துட்டு அமைதியாயிடுவா. சாரா அங்கே போகக்கூடாது வா வாடி. அழகாக இருக்காங்க ஓடி வரது பாருங்க 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 பாருங்க. ஏய் சரி 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 சரி. ஆனால் எனக்கு என்னன்னா மேலேருந்து அப்படியே ஜம்ப் பண்ணிடுவாங்க. ஓடி வருவா. ஓடி வந்தோன்னா மேலே டப்புன்னு ஜம்ப் பண்ணிடுவா. ஜம்ப் பண்ணி அந்த நுனி பல்லு இருக்குங்க, அந்த பல்லை வச்சு மட்டும் டக்கு 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 டக்குன்னு கடிச்சு இழுப்பா. நம்ம உட்காந்துட்டே இருந்தாலுமே அந்த நுனி பல்லை வச்சுட்டு முடியை பிடிச்சி டக்கு டக்கு டக்குன்னு கடிச்சு இழுப்பா. அது எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். சில டைம் வந்து காது இருக்கு இல்லைங்களா, இந்த காது இருக்குல்ல, அந்த காதை பிடிச்சி டக்கு டக்குன்னு கடிச்சு இழுப்பா. அது எனக்கு பிடிக்காது. சாரா இங்கே என்ன போகிற, என்ன பார்த்துட்ருக்க? வா போகலாம், வீட்டுக்கு போகலாம், அந்த சைடு போகலாம் வா. அந்த டாக் ஓடியே போயிடுச்சுங்க, காணோம். அது அவங்க வீட்டு டாக் தான், ஓடியே போயிடுச்சு. காலையில் ஒரு ஏர்லி மார்னிங் ஒரு 5 o'clock, 5 o'clockலேருந்து ஒரு 7 o'clock இல்லை 6 o'clock வந்தால் கரெக்டாக இந்த இடத்துலங்க, இந்த இடத்துல வந்துட்டு கிளிகளை உட்காந்துட்ருக்கும். பச்சை கிளிகை வந்து இந்த சைடு நிறைய பார்க்கலாம். பச்சை கிளிகை, அந்த மைனா, குருவி, சிட்டுக்குருவி, ரெட்டைவால் குருவி, இது எல்லாமே இந்த சைடு வந்துட்டு இங்கே பாருங்கள், இந்த மரத்தில் பாருங்கள், இங்கே இந்த சைடு இந்த கரண்ட் கம்பி மேலே, இது எல்லா சைட்லேயும் வந்து இங்கேயே உட்காந்துட்டே இருக்கும். சூப்பரான பிளேஸு. அது இல்லாமல் மயில் வந்துட்டு இங்கே நிறைய நடமாடுங்க. நம்ம வீட்டுக்குள்ளேயே ஏரியாவில் உட்காந்துக்கும். சாரா வா, அங்கே என்ன போகிற? நான் போகிறேன், நான் சொல்லிட்டேன், இப்போ போகிறேன்னு சொல்லிட்டேன். பாருங்க சாரா, நான் போகிறேன். சாரா நான் போகிறேன், வா 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 வா. இங்கே பாருங்க வா வா. நான் சொன்னேன்னா ஓடி வந்துடுவா. நான் போனால் எங்கே போகிறேனோ அங்கே பின்னாடி ஓடி வந்துடுவா. சாரா டேய் சாரா, நோ சாரா, நோ நோ. விளையாட்டு வந்து ரொம்ப ஜாஸ்திங்க, அதிகமாக இருக்குது. சாரா டேய் பாடி, எதையாவது ஒன்று கடிச்சிட்டே இருக்கணும் போல் இருக்குங்க. துருன்னு நிறைய இருப்பான். சில டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சோம்பேறித்தனமாக தான் இருப்பான். நம்ம டாக் பார்த்தீங்கன்னா செம்ம ஆக்டிவ்ங்க. சாரா அங்கே போகக்கூடாது வா. செம்ம ஆக்டிவாக வந்து விளாடுவா. அதுதான் எனக்கு வந்துட்டு நம்ம சாராட்ட பிடிச்சிது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா டாக் ட்ரைனிங்ஸ் எல்லாம் கூப்பிட்டு போயிருக்கிறேன். டாக் காம்படிஷன் கூப்பிட்டு போயிருக்கிறேன். ஒரு 7 months 6 months நான் கூட்டிகிட்டு போயிருக்கேன். அந்த வீடியோ இருக்குது, அந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். அப்போ சாரா எப்படி இருக்கிறா, இப்போ சாரா எப்படி இருக்கான்னு சொல்லி பாருங்கள். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ நான் இப்போ தான் நான் போடவே சரி அப்லோடே பண்ணுறேன். பார்க்கலாம் இதுக்கு வந்துட்டு நம்ம சாராவுக்கு எந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அவ்வளோதாங்க. போக போக வந்துட்டு டாக் வளர்க்குறது எப்படி என்னன்னு சொல்லிட்டு மேலும் நான் போடுறேன். இதில் வந்துட்டு வீடியோஸ் எப்படி போகுது என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு நம்ம வீடியோஸ் போட ஆரம்பிக்கலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் பட்டனை டக்குன்னு கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. ஆளுங்கிறத வந்துட்டு கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. புது வீடியோஸ் வந்துட்டு இனிமேல் வந்து அப்கமிங்கில் வந்துகிட்டே இருக்கும். நம்ம சேனலுக்கு வந்துட்டு நிறைய பீப்புள்ஸ் வந்துட்டு என்கொயரிஸ்லாம் வந்துகிட்டே இருக்குது. அதாவது என்ன அப்படின்னா, நம்ம சிஎன்ஜி பைக் வாங்கியிருந்தோம்ல, அதை பற்றி வந்து எல்லாம் நிறைய பேர் கேட்டே இருந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப தேங்க்ஸு. நம்ம சேனல் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு வியூ பண்ணவும் ஆரம்பிச்சிருக்கிறீங்க.
க்ரோ அப் நம்ம வந்து நிறைய இப்போ தான் நம்ம காமிச்சிட்ருக்குறோம். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.